بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفار وليجدوا فيكم غلظة واعلموا أن الله مع المتقين وإذا ما أنزلت அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கின்ற முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாமெல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தில் சத்திய மார்க்கத்தை ஏற்று இந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே நற்கூலி பெற்றவர்களாக சுவனபதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். இந்த இறை தூதர்கள் தங்களுடைய காலகட்டத்தில் சத்திய பிரச்சாரத்தை போதித்து விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு இறை தூதர்கள் விட்டு சென்ற அந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நபிமார்களும் தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். அதில் முதல் விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகில உலகத்திற்கும் தூதராக அனுப்பப்பட்டு இந்த இறை தூதருக்கு பிறகு வேறு ஒரு தூதர் வர மாட்டார் என்கின்ற இறை தூதுத்துவத்தினுடைய அந்த முத்திரையாக நபிகள் நாயகம் வந்த பிறகு மக்களிடத்தில் இரண்டு முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள். ஒன்று, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, மக்களே, என்னிடமிருந்து நீங்கள் பெற்ற ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் ருப்ப முபல்லகின் அவு ஆமின் சாமியின், இங்கே சபையிலே கூடியிருப்பவர்கள் சொல்லப்படுகிற செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களை விட நீங்கள் யாருக்கு போய் சொல்கிறீர்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை நன்கு பேணுதலோடு மனநத்தன்மையோடு அதை புரிந்து கொள்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதுத்துவ பணியை முடித்து செல்லும் பொழுது சொன்ன முதல் கட்டளை, கேட்ட செய்திகளை எல்லாருக்கும் சொல்லுங்க என்பது. உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த ரெண்டை நீங்கள் பற்றி பிரிக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உண்மையான மூமின்கள் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் குறித்து மார்க்க சட்டங்கள் குறித்து தெளிவு பெற வேண்டுமென்றால் குர்ஆனிலிருந்து மார்க்க சட்டத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த கேள்விகளுக்கான பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும். அதே கேட்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்படும் பொழுது மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருந்தால் அந்த கேள்விகளுக்கு குர்ஆன்ல இருந்து ஏதாவது வசனங்களை எடுத்து காட்டி மேற்கோள் காட்டி பதில் சொல்லப்பட்டதா என்று பாருங்கள். ஹதீஸ்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலிலிருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றும் பாருங்கள். இந்த இரண்டுக்கும் உட்பட்டவாறு அந்த பதில் அமைந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்று செயல்படுத்துங்கள். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் மார்க்கத்தை தவறாக புரிந்திருந்தால் திருத்து கொள்ளுங்கள். நாம் சொல்லக்கூடிய அந்த மார்க்க தீர்ப்பு குர்ஆனுக்கு உட்படாத, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்படாத ஒரு செய்தியாக இருந்தால் அதை என்னுடைய சொந்த கருத்தாக நினைத்து கொண்டு நீங்கள் முற்றிலும் அதை புறந்தள்ளி விடுங்கள்.
அதே மாதிரி நீங்கள் உலக விஷயம் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் இப்போ சொல்கிறதெல்லாம் மார்க்க சட்டம். இப்போ உலக விவகாரம் குறித்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, காரில் போகலாமா, இது உலக விவகாரம். இதை சொல்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. உலக விவகாரம் குறித்து ஒரு கேள்வியை கேட்டால் உலக ரீதியான ஏராளமான விஷயங்களை செய்வதற்கு அனுமதி இருக்குதா என்று குர்ஆனில் ஹதீஸில் பார்ப்பதை விட செய்யக்கூடாது என்பதற்கு தடை இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கம் உலகம் என்று இரண்டை கொடுத்திருக்கிறான். மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அதை பூர்த்தி செய்து விட்டதாக சொல்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நாம பரிபூர்ணப்படுத்திட்டோங்கிறான் அல்லாஹ். மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டுருச்சு. மார்க்கம் குறித்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் குர்ஆன் ஹதீஸ்ல பதில் இருக்கும். ஆனால் துன்யாவுடைய விஷயம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டால் பூர்த்தி செய்யப்படலை. துன்யா உலகளாவிய பல்வேறு விஷயங்கள் காலத்துக்கு மாறும். அப்படி வரும் பொழுது அதற்கான மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால் அதிலே நீங்கள் செய்யலாம் என்பது பொதுவான அனுமதி. செய்யக்கூடாது என்றால் அல்லாஹும் அவன் தூதரும் எங்காவது அதை தடுத்திருப்பார்கள், எந்த கோணத்திலாவது தடுத்திருப்பார்கள். எப்படியும் அதை தேடி கண்டுபிடித்து விடலாம். அதுதான் நீங்கள் அளவுகோலாக வைக்கணும். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். உலக ரீதியான விவகாரத்தை சொல்லணும்னா இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி எத்தனை ரக்காத்து, இது 2 ரக்காத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வைங்க. 2 ரக்காத்து சுன்னத் தொழுகை. மார்க்க சட்டத்தை பற்றி கேட்குறீங்க, நான் மார்க்க சட்டம் குறித்து பதில் சொல்லும் பொழுது இது ஹதீஸில் இருக்கிறது என்ற ஆதாரம் சொல்லணும். இப்போ உலக விவகாரம் கேட்குறீங்க, பச்சை குத்தலாமா, இது உலக விவகாரம். பச்சை குத்தலாமா என்ற இந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது குத்தக்கூடாது என்று தடை செய்திருப்பார்களே, ஆனால் குத்தக்கூடாதுன்னு தடுத்துட்டு போயிடுவேன். தடை செய்யலைன்னா பச்சை குத்தலான்னு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கு ஆதாரம் தேவையில்லை. உலக விவகாரம் பொறுத்த வரைக்கும் அதை செய்யலாம் என்பதற்கு ஆதாரம் தேவையில்லை, செய்யக்கூடாது என்பதற்கு தடை தான் தேவை உலக விவகாரத்தில். அப்போ பச்சை குத்தலாமான்னு ஒரு கேள்வி, இது உலக விவகாரம். எங்காவது இஸ்லாம் தடை செஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யார் பச்சை குத்துகிறாங்களோ அந்த குத்துற பெண்களையும் குத்தி கொள்கிற பெண்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாகன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தடை வந்துருச்சு. தடை இருக்கிறனால செய்யக்கூடாது. தடை இல்லைன்னா ஆதாரம் தேவையா, செய்யலாம் என்பதற்கு அனுமதி தேவையான்னு கேட்டால் அனுமதி தேவையில்லை, பொதுவான அனுமதி. அதை நாம் அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்க சட்டம் குறித்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பதில் வழங்கப்படும். உலக விவகாரம் குறித்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அதில் ஏதாவது தடை இருந்தால் அதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரத்தோடு பதில் சொல்லப்படும். அப்படி ஆதாரத்தோடு எந்த பதிலும் இல்லை என்றால் அதற்கு பொதுவான அனுமதி இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய கேள்விகளை ஆரம்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹமிதா ஃபர்வீன். ஒரு ஆண் 2வது திருமணம் செய்யும் போது முதல் மனைவியிடம் அனுமதி பெற வேண்டுமா? ஹமிதா பர்வீன் அவர்கள் ஒரு திருமணம் குறித்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஆண் முதல் மனைவியை திருமணம் முடித்த பிறகு 2வது ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்கிற நேரத்தில் அந்த முதல் மனைவிட்ட அனுமதி கேட்கணுமா என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. திருமண சட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் திருமணத்திற்கென்று பல்வேறு நிபந்தனைகள் இருக்கிறது. அதிலே முக்கியமாக நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனை மகர் தொகை. ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை துணையாக வருகிற பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். இதுதான் முதல் நிறைவேற்ற வேண்டிய இந்த நிபந்தனை. 2வது, அந்த பெண்ணை இந்த கணவருக்கு, இந்த வாழ்க்கை துணையாக வரக்கூடிய இந்த மணமகனுக்கு கட்டித்தரலாம் என்று சம்மதிக்கக்கூடிய பொறுப்பாளர், அண்ணனோ தகப்பனோ, இந்த மாதிரி. இது இன்னொரு முக்கியமான நிபந்தனை. இது போக மற்ற நிபந்தனைகள்லாம் வரும். இந்த நிபந்தனைகள் மாதிரி இது முதல் திருமணம் முடிந்த பிறகு 2வதாக அவர் திருமணம் முடிக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் பல மனைவிமார்கள் என்று வந்தால் பல மனைவிமார்களுக்கென்று சில சட்டங்களை நமக்கு சொல்கிறது. என்ன சட்டங்களை சொல்கிறது என்றால், அல்லாஹு தாலா சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயத்தில் சொல்கிறான், ஃபன்கிஹு மாதாபலக்கும் மினன் நிசாய், பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை திருமணம் முடித்து கொள்ளுங்கள். மஸ்னா, 2 பேரை கூட நீங்கள் திருமணம் முடிச்சுக்கலாம். சுலாச, அல்லது 3 பேரை கூட
நீங்கள் திருமணம் முடிச்சுக்கலாம். ரூபா அல்லது 4 பேராக கூட என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். ஆனால் இந்த மனைமார்களிடத்தில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் ஃபவாஹிதத்தன், ஒரு கல்யாணத்தோடு நிப்பாட்டி கொள்ள வேண்டும். நீதியாக நடத்த முடியும் என்றால் 2, 3, 4 வரைக்கும், முடியாது என்றால் ஒன்றோடு நிப்பாட்டிக்கொள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் முதல் நிபந்தனையே. 2வது கல்யாணம் பண்ணுவதற்கு இருக்கிற முதல் நிபந்தனை என்ன? நீதமாக நடக்க முடியுமா என்பதுதான். இப்ப நீதமாக நடக்க முடியுமா என்று வரும் பொழுது, இப்ப 2வது திருமணம் செய்யும் பொழுது இவர் நீதமா நடக்கிறாரா இல்லையான்னு முதல் மனைவிக்கு எப்ப தெரியும்? இன்னார் 2ஆம் கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் அந்த மனைவிக்கு எத்தனை ரூபா மாசம் கொடுக்கறாரு, நமக்கு எத்தனை ரூபா கொடுக்கறாருன்னு தெரியும். இவர் கள்ளத்தனமா கல்யாணம் முடிச்சுட்டு வந்தால் எந்த மனைவிக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கறாருங்கிற பஞ்சாயத்து தெரியுமா? தெரியாது. இவர் யாருக்கு என்ன புடவை வாங்கி கொடுத்தாரா, நகை வாங்கி கொடுத்தாரான்னு தெரியுமா? தெரியாது. எந்த ஊருக்கு போறேங்கிற பேர்ல எத்தனை நாள் அங்க தங்குறாரு, எத்தனை நாள் இங்க தங்குறாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நீதமாக நடக்கலைங்கிற பஞ்சாயத்து எப்ப வரும்? வராம போயிருமே, கள்ளத்தனமா ஏமாத்திட்டு போயிருவாங்களே. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், 2வது திருமணம், 3வது திருமணம், 4ஆம் திருமணம் என்று வந்தால் முதல்ல அந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதி செலுத்துங்க. நீதி செலுத்துங்கன்னு வருங்கிற முதல் அஜெண்டாவில் என்ன நீதினா, நான் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க போறேன் என்று பகிரங்கப்படுத்தணும். பகிரங்கப்படுத்தாம கள்ளத்தனமா திருமணம் முடித்தால் 2 அநியாயங்கள் அங்கே நடக்கிறது. முதல் அநியாயம் என்ன? முதல் அநியாயம், நான் 2 கல்யாணம் பண்ணவன் இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணவன் தான், எனவே நான் உனக்கு செய்யறதெல்லாம் நீதி, உனக்கு நான் அநியாயமே பண்ணலன்னு முதல் மனைவிக்கு மூடி மறைக்கிறது. இன்னொரு அநியாயம் என்ன? முதல் மனைவியை கல்யாணம் பண்ற நேரத்தில் ஊரெல்லாம் தெரிவித்து பகிரங்கப்படுத்தி பப்ளிஷ் பண்ணி மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொந்த பந்தத்தை எல்லாம் வரவேற்று சீரும் சிறப்பாக கல்யாணம் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணும் பொழுது யாருக்கும் தெரியாம அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு தாவி பிடிச்சி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி யாருக்கும் தெரியாம குடும்பம் நடத்தி யாருக்கும் தெரியாம குழந்தையெல்லாம் குழந்தை பெற்றெடுத்து 4 பேர் இது யாருங்க, இது அந்த பையன் என்ற அளவிற்கு 2வது மனைவியை ஒரு வப்பாட்டி என்கிற அளவிற்கு கேவலப்படுத்துகிற அநியாயம் நடக்கிறது. அப்ப இது மார்க்கத்தில் உடன்பட்டதா என்றால் உடன்பட்டது கிடையாது. அப்ப நீதம் செலுத்த வேண்டும் என்கிற அந்த கண்டிஷன் அடிப்படையில் முதல்ல என்ன செய்யணும்? நான் ஒரு திருமணம் முடிக்க போறேன், உனக்கு நான் எந்த மாதிரி செலவு செய்வனோ அது மாதிரி அங்க செலவு செய்வேன், உனக்கு மாதிரி நான் எந்த அளவுக்கு உனக்கு வாழ்வாதாரம் தந்திருக்கணும் அதே மாதிரி அங்கேயும் தருவேன், இதுல நான் சமநீதியா நடந்துக்க போறேன், என்னோடு வாழ விருப்பம்னா வாழு, இல்லாட்டி விட்டுரு. மனைவியும் பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்க முடியாத இருக்கலாம், இல்லைன்னா இல்லை, ஏதோ ஒரு பேசுவாங்க, ஒரு முடிவுக்கு வரும், அப்புறம் கல்யாணம் முடிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? நீங்கள் 2 மனைவியோடு வாழ்க்கை நடத்தும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணலங்கிற ஒரு தீர்வும் கிடைக்கும். 2வது என்ன? முதல் மனைவி எப்படி பகிரங்கமா நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறேன், இது எனக்கு பொண்டாட்டி, நான் அவளுக்கு புருஷன்னு சொன்னீர்களோ இதே அந்தஸ்தை இந்த 2வது பெண்ணுக்கும் தந்திருக்கிறீர்கள் என்பதும் வரும். அந்த அடிப்படையில் பகிரங்கப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அந்த முதல் மனைவிக்கு குறிப்பாக நீதம் செலுத்தணும்னு அங்கதானே ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வழங்கி முதல் மனைவிக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட நடந்துச்சு. இதுல கள்ளத்தனமா பண்ணிடக்கூடாது, அல்லது கல்யாணம் பண்ணி 4 மாசம் கழிச்சு சொன்னா அதுக்கப்புறம் என் மனைவி புரிஞ்சுக்குவாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடாது. திருமணம் முடிக்கும் பொழுது முதல் மனைவிக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். இது திருமணம் 2ஆம் திருமணம் முடிப்பதற்குரிய நிபந்தனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக இஸ்லாமத்தில் உள்ள பெண்கள் அதிக படிப்பு படிக்க வைக்கிறது இல்லை. படிக்க வச்சா அது சரியாக வராது, தலைமுறைன்றோம், அப்படி போயிடும் இப்படி போயிடும் சொல்லிட்டு பொதுவாகவே யாருமே இஸ்லாமிய பெண்கள் அதிக விதத்தில் படிக்க வைக்கிறது இல்லை, அதிக படிக்க வைக்கிறது இல்லை. அப்படி படிக்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டங்கட்டம் இஸ்லாமிய முறைப்படி இருக்கா? இல்லை அப்படி படிக்க வச்சோம்னா இந்த தமிழ்நாடு தேவ ஜமாத் அதற்கான மேற்படிப்புக்கோ மற்ற இதுக்கு வகையிலையும் எதுக்கும் உதவி செய்கிறதுக்கு முன்னுரிமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நம்ம நாட்டில் பெண்கள் அதிகமாக மேற்படிப்பு படிக்காமல் இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அப்படி மேற்படிப்பு படிக்கக்கூடாது என்கிற மாதிரி மார்க்கத்தில் சட்டங்கள் எதா இருக்குதா இப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படி மேற்படிப்பு படித்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கிற அந்த முறையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்களையும் பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செலுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள். பிமா ஃபضலல்லாஹு பஅலஹும் அலா பஅலின். ஏன் என்ற காரணம் கேட்டால், அந்த ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா பெண்களை விட ஆண்களுக்கு சிறப்பான ஒரு தகுதி இறைவனே வழங்கி இருக்கிறான், உடல் ரீதியான கூறுகள். இன்னொரு காரணம், ஓ பிமா அன்ஃபகு மின் அம்பாலிஹிம். இந்த ஆண்கள் தான் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் அல்லாஹு தஆலா இப்படி ஆண்களை பெண்களுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு படைத்திருக்கிறான். இதில் பார்த்தீர்கள் என்றால், உலக வரலாறுல எங்கேயுமே ஒரு ஆண் தன்னுடைய மனைவிய, பிள்ளைய, பெற்றோர்களை குடும்பத்தில் நிர்வாகத்தில் தலை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி எல்லா இடங்களிலும் ஆண்கள் அதில் முன்னிலை இருக்கிற மாதிரி பெண்களால் இயற்கையில் இருக்க முடியாது. இது இயற்கையான அவருடைய படைப்பு என்று இருக்கும் பொழுது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில், வேலை வாய்ப்புல எல்லாம் நம்ம நாட்டில் எல்லாம், இந்திய நாட்டில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பெல்லாம் நமக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருந்துச்சு. படித்தோம்னா அரசு தரப்பில் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணுங்கிற அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னா அவன் கற்றுத்தர இங்கிலீஷையும் நம்ம எதிர்க்கணும், அவனுடைய கலாச்சாரத்தை எதிர்க்கணும், அவன் தர இடஒதுக்கீடு எதிர்க்கணும், எதுவுமே வேண்டான்னு புறக்கணிக்க ஆரம்பித்து அந்த புறக்கணிப்பால் ஏற்பட்ட விளைவுதான் நம்ம முன்னோர்களில் ஆண்கள் படிப்பற்றவர்களாக, கல்வியற்றவர்களாக உருவாகிறாங்க. ஆண்கள் கல்வியற்றவர்களாக உருவாகும் பொழுது ஒரு குடும்பத்தை தலை தூக்க வைக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் உள்ள ஆண்களுக்கே கல்வி போதனை இல்லை என்றால் பெண்களுக்கு எங்காவது கல்வி போதனை இருக்குமா? பேச்சுக்கே இடமில்லை. சம்பாரித்து அரசாங்க இடஒதுக்கீடு கிடைக்க முடியாத அளவில் இருக்கிற ஆணுக்கே கல்வி வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுத்த பிறகு பெண்களை பற்றி பேசுவோமா? பேச மாட்டோம். நம்ம என்ன பார்த்தோம், பெண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்போம், பக்குவத்தை சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு ஆண்களை உடனடியாக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும், இப்போ சம்பளம் கிடைச்சாலும் அதை வச்சு குடும்பத்தை ஓட்டட்டும்னு அனுப்பிவிட்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்த 2010 வரைக்கும் நம்முடைய இந்த இந்திய நாட்டில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்களுடைய, முஸ்லீம்களுடைய கல்வி நிலைகள் இருக்கிறது. இப்போ சமீபமாக இடஒதுக்கீடெல்லாம் கிடைத்திருந்தாலும் அதில் ஆண்கள் போட்டியிட்டு பங்கு பெற்று அதில் நல்ல கல்வி தேர்ச்சி பெற்று இடஒதுக்கீடு பெற்றாலும் பெண்களை பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய பெண்கள் தாய்மார்கள்லாம் நம்ம பெண்களை மேல் படிப்பு படிக்க வைக்க கூடாது என்கிற காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கிடையாது. எல்லா பெண்களும் மேற்படிப்பு படித்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு சிறந்த பெண்ணுக்கான இலக்கணம் தவறி போகிற பார்க்குறான். எப்படி பார்க்குறாங்க, ஒரு இன்றைய கலாச்சாரத்தில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண்மணியினுடைய நிலை என்ன, நம்ம படிக்க வைக்கும்போது என்ன ஆசைப்படுறோம்னா, நம்ம புள்ள ஹசீனா என்ற அந்த பேருக்கு பிறகு MABLன்னு வரணும், BABL வரணும், MBAன்னு வரணும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன ஆகுது, கற்பொழுக்கமுள்ள ஹசீனாவாக போனவள் ஹசீனா MSCன்னு வரும் பொழுது சேர்ந்து கேடுகட்ட MSCயாக வருவதை பயந்து தான் நம்ம சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்க, இந்த மேற்படிப்புக்கெல்லாம் பெண்களை அனுப்பலாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவில் இன்றைய உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 10ஆம் வகுப்பு படிக்க அனுப்புகிறோம்ல, நம்ம பிள்ளை பருவ வயதை அடைந்து 2 ஆண்டுகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 8ல் 7லாம் பருவம் அடைந்த பிறகு 9, 10ன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளை சக ஆண்களோடு கலந்து படிக்கிற கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தினால் அந்த பருவ வயதில், அந்த டீன் ஏஜ்னு சொல்லக்கூடிய 13லிருந்து 19 வயசு வரைக்கும் உள்ள தப்பான சிந்தனைகளை உடனே ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட பருவத்தில் நாம் உடனே நம்ம இவர்களை சேர்த்து வைக்கலாமா, நம்ம தனியாக படிக்க வைக்கலாமான்னு பெற்றோர்கள் யோசிக்கணும். அங்கே என்ன ஆகுது, பெண்களுக்கான கல்விக்கூடங்களில் தனிப்பட்ட முறையில் சேர்த்தணும், அங்கே சேர்த்துறது இல்லை. அதில் அதிகப்படியாக கோ எஜுகேஷன் இருக்குது. சரி பரவாயில்ல, கழுத போயிட்டு போகுதும், அந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு பஞ்சாயத்து வருது, சரி விடு 10ஆவதோடு நிப்பாட்டிக்கோன்ட்டு ஒரு சாரார் ஒதுங்குறாங்க. இன்னொரு சாரார் என்ன, புள்ள 11, 12 படிக்குது, அது காலையில் இத்தனை மணிக்கு போய் இத்தனை மணிக்கு வருது,
எந்த மாதிரி லீவு நாளில் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில. பசங்க கோ எஜுகேஷனாக இருக்குது, கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்குது, புர்கா போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரியான கவனிப்பார் அற்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பயந்து +1 +2 போதும், இதோட நிப்பாட்டிக்கலான்னு அதில் ஒரு % குறையுது படிப்பை பார்த்து. இன்னொரு சார் என்ன பண்ணுறாங்க, கல்லூரியா அம்மாடி வேண்டாம் வேண்டாம். ஏன்? அவர்கள் மற்ற மதத்தார்கள் எப்படி அதுக்கு புர்கா அணிவது, அதாவது பெண்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் முகம், கை, மற்ற கைகளை தவிர மற்ற எல்லா பாகங்களையும் மறைக்க வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை அடிமைத்தனமாக நினைத்து கொண்டிருக்கிற மற்ற மதத்தவர்களுக்கு மத்தியில் படிக்கின்ற இவளுக்கும் இது ஒரு அடிமைத்தனமாக தெரியும். ஏன்னா எல்லாரும் புர்கா அணியாமல் இருக்கும் பொழுது ஒரு ஆள் அணிஞ்சா எப்படி? ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே அம்மனமாக இருக்கும் பொழுது ஒருத்தன் வேஷ்டி கட்டினா என்ன வரும்? ஆறா லுங்கி போட்டிருக்கானா, யாரு அம்மனமாக இருக்கணும், இவர் வேடிக்கை தெரியும். சிச்சி எல்லாரும் போடலையே, நம்ம ஏன் அப்படின்னு கழட்டிடுவான். அப்போ ஒக்க சேர்ந்தா வெக்கம் இல்லைம்பாங்க. எப்படின்னா எல்லாரும் சேர்ந்தா தப்பு இல்லைன்றாங்க. அதை அந்த மாதிரி நினைத்து கொண்டு இந்த ஒரு நமக்கு ஒரு புர்கா தேவைதானா என்கிற மாதிரியான சிந்தனைக்கு போய் அந்த கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணுரிமை கற்பொழுக்கம் பாதிக்கப்பட்டு ஒரு ஏனோதானமான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்கன்னு பயந்துதான் இன்றைய கலாச்சார டேஞ்சர்களை நினைச்சு தான் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பயப்படுறாங்களே, மேற்படிப்புக்கு பயப்படுறாங்களே தவிர பொம்பளைங்களெல்லாம் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குலாம் ஒதுக்கலை. 10ஆம் கிளாஸாவது படிக்கணுங்கிறத படிக்க வைக்க தான் அங்கே செய்கிறாங்க. அதே மாதிரி மார்க்க கல்வியும் தெரியணுங்கிற அடிப்படையில் எந்த சமுதாயத்திலாவது இந்துக்கள்லையோ கிறிஸ்துவர்கள்லையோ என்னுடைய மகள் 10 வரைக்கும் படிச்சிருக்கிறா, மார்க்க படிப்பையும் கொஞ்சம் படிக்கட்டும்னு சொல்லி ஏதாவது ஆசிரமத்துக்கு அனுப்பி வைப்பாங்களா? ஏதாவது சர்ச்சுகளுக்கு அனுப்பி வைப்பாங்களா? அனுப்ப மாட்டாங்க. இஸ்லாமிய மக்கள் என்ன செய்கிறோம், நம்ம இந்த கற்பொழுக்கத்தோடு கண்ணியத்தோடு கலாச்சாரம் நல்ல நாகரிகத்தோடு வாழக்கூடிய இந்த பெண் 10 வரைக்கும் படித்து உலக கல்வி தெரிஞ்சிருக்கிறா. உலக கல்விக்கு 10 தெரிகிற அளவுக்கு ஆயிட்டா, ரைட்டு. மார்க்க கல்வியும் தெரிந்து கொள்ள வேண்டும், 1 வருஷம் 2 வருஷம் அந்த கல்வித்திறனை உருவாக்குற அளவுக்கு நம்ம பங்களிப்பு காட்டுறோம்னா என்ன காரணம்? கல்வி அறிவு நிறைய கிடைக்கணும். ஆனால் அதில் எந்த வகையான கலாச்சார சீரழிவு நுழையக்கூடாது என்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம எதை பார்க்கல, இவங்களுக்கு படிப்பு போதுங்கிறதுக்காக வேண்டி பார்க்கல. இது ஒன்று. 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல பகுதிகளில் பல 100 ஒரு மிகப்பெரிய மாநாடுகள் அளவில் மாணவர்களுக்காக கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறோம். மாணவர்களுக்கு மட்டுமா நடத்துகிறோம், மாணவிகளுக்கும் சேர்த்தா நடத்துகிறோம். அப்போ மாணவர்கள் மட்டும் வாங்க, ஏன்னா மாணவிகள் 10ஓட நிப்பாட்டிக்க போகிறாங்கன்னு ஒதுக்கணுமா? ஒதுக்கலை. மாணவிகளுக்கும் சேர்த்து அதை கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பேர் சஃபியா. ஜனாசா தொழுகையை பெண்கள் தொழ வைக்கலாமா? சகோதரி சஃபியா அவர்கள் ஜனாசா தொழுகையை பெண்கள் தொழ வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தால் சலாம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவன் தும்மல் அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதற்கு நீங்கள் இர்ஹமுக்கல்லான்னு பதில் சொல்லணும் அப்படின்னாங்க. அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனுக்கு நீங்கள் நலம் விசாரிக்க செல்லணும்னாங்க. அதே மாதிரி அவன் இறந்தால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடரணும். இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னாங்க. இந்த கடமைகளில் சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை ஒரு முஸ்லிமான பெண் சலாம் சொன்னால் முஸ்லிமான பெண் பதில் சொல்லத்தான் செய்கிறாங்க. இந்த கடமையை பெண்கள் கரெக்டாக நிறைவேற்றுறாங்க. நோயாளியை நல விசாரிக்க செல்லணுங்கிறதுல இந்த பணியையும் பெண்கள் கரெக்டாக செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதற்கு இர்ஹமுக்கல்லா சொல்ல வேணுங்கிற அந்த கடமையும் ஆண்களும் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறாங்க. ஜனாசா தொழணும் அல்லது தொலை வைக்கணும்னு வரும் பொழுது அதில் நம்முடைய சமுதாயத்தில் என்ன ஆகிறாங்கன்னு கேட்டால், ஹனஃபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் பெண்களெல்லாம் ஜனாசா தொலை வைக்கூடாது, அதெல்லாம் கிடையாது, பெண்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகை இல்லை, ஆண்கள் மட்டும் பள்ளிக்கு வரணும், ஜனாசா வைக்கப்படும், தொழுதுகிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு விளங்கியிருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹப் எப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இருக்குதுங்கிற ஒரு மதுஹப் சட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த 2 மதுஹப் விட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான அடிப்படை எப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையில் நமக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் இறந்தால், ஆண் இறந்தாலும் பெண் இறந்தாலும் ரசூலுல்லாஹ் தொலை வச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த நேரத்தில் பெண்கள் தொழுதிருக்கிறார்களா என்று கேட்டால் தொழுதிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அபூ சலமா என்ற நபித்தோழர் இறந்த உடனேயே
அவருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வீட்டில் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. அவருக்கு பின்னாடி இந்த அபூ சலமாவுடைய மனைவி நின்று தொழுகிறாங்க. யார் தொழுகிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்க, அவர்களுக்கு பின்னாடி இந்த பெண்மணி தொழுகிறாங்க. ஏன் இப்படி தொழுகிறாங்க? எப்படி இந்த ஆதாரம் கிடைச்சது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. ஜனாசா தொழுகை என்பது ஆண்களுக்கு இருப்பது போல பெண்களுக்கும் இருக்கிறது, பெண்களும் ஜனாசா தொழுகையில் பங்கு பெறலாம். இது ஒரு ஆதாரம். சஹீஹுல் புகாரில் 2ஆம் பாகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஜனாசா தொழுகைங்கிற பாடத்தில் ஜனாசா தொழுகையில் ஆண்கள் தொலை வைக்கிற மாதிரி பெண்களே தொலை வைக்கலாமா என்று கேட்டால் அதுவும் ஆதாரம் இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போ சொல்கிறாங்க, அதை கொண்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் தொலை வச்சு பள்ளிக்கு அனுப்புகிறோம் அப்படிம்பாங்க. ஏன் மக்கள் என்னது வீட்டுக்கு ஜனாசா கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு சுன்னத் இருந்தது, மறந்துட்டீங்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விசாரிப்பாங்க. அப்போ இந்த மாதிரியாக விசாரிக்கிறது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஜனாசா தொழுகை நிறைவேற்ற வேண்டியது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றால் அது ஆணுக்கு பொருந்துவது போல பெண்ணுக்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசா தொழுகையில் பெண்களும் பங்கேற்றிருக்கிறாங்க. பெண்களும் பங்கேற்றிருக்கும் பொழுது உங்களில் ஒருவர் உங்களுக்கு தொலை வைக்கட்டும்ங்கிற அந்த பொதுவான சட்டம் இருக்கிறது. ஜமாத் தொழுகையினால என்னது? ஜமாத் தொழுகையினாலே உங்களில் ஒருவர் உங்களுக்கு தொலை வைக்கட்டும்ங்கிறது தான். அந்த அடிப்படையில் ஆண்கள் பல பேர் இருந்தால் அதில் ஒரு ஆண் தொலை வைக்கணும், பெண்களும் அதில் கலந்துருந்தாலும் ஆண் தான் தொலை வைக்கணும். பெண்கள் மட்டுமே இருக்கிற சபையில் அந்த ஒரு பெண் மற்ற எல்லா பெண்களுக்கும் ஜனாசா தொலை வைக்கலாம். இதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அனுமதியும் அதில் இருக்கிறது, பொதுவான அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பேர் முகமது ஃபாசில். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜிஹாதும் பையத் இந்த பெயரை வச்சு சில இயக்கங்கள் ரகசிய பிரச்சாரங்கள் செஞ்சு கொண்டுட்டு இருக்கு. இதில் இஸ்லாத்து தீர்வு என்ன? அதாவது சகோதரர் இந்த ஜிஹாத் செய்யணும், வாங்க நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து படை திரட்டி இராணுவமயமாகி இந்திய நாட்டில் ஒரு பெரிய போர் நடத்தி இந்தியாவை கைப்பற்றிடலாம், இன்றைக்கி நைட் தூங்கினோம்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும்போது இஸ்லாமிய ஆட்சி நமக்கு கிடைச்சிருங்கிற அளவில் ஒரு கனவுலகத்தை மக்கள்கிட்ட பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதற்காக வேண்டி தன்னோடு சேர்ந்தவர்கள் பிரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பையத்துன்னு ஒன்று செய்கிறாங்க. இந்த ஜிஹாது பையத்துன்னு சொல்லி கொண்டு உருவாகிற மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற ஒரு கூட்டத்தை பற்றி விளக்குங்கன்னு சொல்கிறாங்க. அதை அவங்கள பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி ரொம்ப காலம் கடந்து கேட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா இந்த ஜிஹாது பையத்து என்ற கொள்கை எல்லாம் காலாவதி ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி அது நம்ம நடப்பில் இல்லை. எந்த கூட்டம் மக்களை அழைக்கும் பொழுது இந்தியாவில் நம்மளை அங்கே அடிக்கிறான், இங்கே அடிக்கிறான், அங்கே மிதிக்கிறான், இங்கே மிதிக்கிறான், அங்கே கொள்கிறான், குஜராத்தில் கொள்கிறான், பாலஸ்தீனத்தில் அடிக்கிறான், இதுக்கெல்லாம் என்ன வழி? என்ன வழினா ஜிஹாது தான் வழி. ஜிஹாதுன்னு அறப்போர் பண்ணணும். அறப்போர் பண்ணணும்னா நம்மெல்லாம் ஒன்று திரளணும். ஒன்று திரண்டோம்னா நாம் யாரும் பிரிஞ்சிடக்கூடாது. பிரியக்கூடாதுன்னா பையத்து பண்ணணும். பையத்துனா என்ன? நீ நான் சொல்லுவதை கேட்பேன்ட்டு என் கையில் தட்டு, உறுதி பிரமாணம். உறுதி பிரமாணம் பண்ண பிறகு நீ இந்த பையத்தை முறிக்கக்கூடாது, என் கூட்டத்தை பிரியக்கூடாது. பிரிஞ்சா நீ காஃபிரா போயிடுவ, உன்னை நான் கொலை பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குன்னா பயந்துருவாங்க. பிரியக்கூடாதா? கொலை பண்ணிடுவாங்களா? முடிஞ்சு போச்சு. பையத்தை நிராகரிச்ச முனாஃபிக்கு, உன் மௌத்தெல்லாம் நாசமாக போயிடும், நீ காஃபிரான் நிலையில் தான் மௌத்தா போயிடுவ, உனக்கு மன்னிப்பே கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் பையத்துங்கிற ஒரு சித்தாந்தத்தை சொல்லி நம்மோடு எல்லோரும் சேர்ந்துருக்கிறீங்க, நம்ம ஜிஹாது பண்ணணும்னு திரட்டினார்கள். இப்படி திரட்டிய ஒரு கூட்டம் கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் என்ன செஞ்சாங்க? பல பெயர்கள் வைத்து தான் திரட்டினார்கள். அந்த பல பெயர்களில் மக்களை திரட்டும் பொழுது நாங்கள் ஜிஹாது பண்ண போகிறோம், ஜிஹாது பண்ணி தான் இந்த நாட்டில் உரிமையை வென்றெடுக்க முடியும்னு பேசினார்கள். அப்போ நேரத்தில் எத்தனை அமைப்புகள் எதிர்கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால், முஸ்லீம் லீக் போன்ற நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம நாட்டில் படுகிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சது யாராவது ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிடுவோம், யாராவது ஒருத்தர் எம்பி ஆயிடுவோம், சட்டசபையில் பாராளுமன்றத்தில் உட்காந்து பின்னி எடுத்து பேசுவோம், அதன் மூலமாக நம்ம உரிமையை வெல்லுவோம்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஜிஹாது பண்ணணும், ரோட்டில் இறங்கி வெடி வைக்கணும், போர் நடத்தணும், இன்னைக்கு கத்தி எடுத்தோம்னா எவனும் நாளைக்கு உயிரோடு இருக்கக்கூடாது, இப்படி இறங்கணும்னா நாளைக்கு இந்தியா நம்ம கையில்,
அப்படிங்கிற ஒரு கனவு கண்ட ஒரு கூட்டம் இந்த பக்கம் இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் யாரு? நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இது மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு போனீங்கன்னா 20 ஆண்டுகளாக கேள்விக்குறியாக உள்ளே சென்ற சிறைவாசிகள் மாதிரி ஆயிடுவோம். அந்த சிறைவாசிகள் பேரை வச்சே எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதி ஆக்கிடுவான், அந்த பேரை வச்சே பயங்கரவாதி ஆக்கிடுவான், அந்த பேரை வச்சே நம்மளை சிறுபான்மைன்னு வைத்து நம்மளை நாசமாக்கிடுவான். இந்த உரிமையை வென்றெடுக்க இது தீர்வு அல்ல என்று இந்த சாராருக்கு பதில் கொடுத்தோம். இன்னொரு சாரார் யார்? நம்ம உரிமையை வெல்லணும்னா உள்ளே போகணும்னு சொல்லி ஓட்டு வாங்க சீட்டு வாங்கன்னு உள்ளே போயிட்டு அப்படியே திணறி நிற்கிறவங்க. அங்கே போய் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பேச வேண்டியதாகி போயிடுச்சு, கூட்டணி கட்சிக்காரங்க நம்மளை விரட்டி விட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது, இப்பெல்லாம் பேசக்கூடாது, அல்லாஹ்ட்ட துவா செய்யணும்னு வந்தவங்க. இவர்கள்ட்ட சொல்லும் பொழுது இது மானம் இழந்து செல்லக்கூடிய வார்த்தைகள், இவர்கள்ட்ட சீட்டுக்காக ஓட்டுக்காக வேண்டி தன்மானத்தை இழந்து பேசுகிற பேச்சுக்கள், இது எடுபடாது. உரிமையை வென்றெடுக்கணும்னா ரோட்டில் இருந்து போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், கத்தணும். இது ஜனநாயக வழியில் நம்ம போராட்டம் பண்ணாதான் நம்ம உரிமையை வென்றெடுக்க முடியும்னு சொல்லி நாம இந்த கோரிக்கை, அதாவது அடிபட்டவனுக்கு தீர்வு என்ன பண்றது? ஒருத்தன் அடிபட்டு விழுந்திருக்கிறான், மருந்து 3 வகையா இருக்குது. ஒருத்தன் சொல்றான் படபடபடாண்டு, ஒருத்தனுக்கு கையில அறுத்து இருக்குது, அறுத்த உடனே ஒருத்தன் சொல்றான் நேர வேகமா தண்ணியை ஊற்றி விட்டுருங்கிறான். அல்லது ஒருத்தன் தீ பிடிச்சிருக்கிறான், தீ பிடிச்ச உடனே ஒருத்தன் என்ன பண்றான் இல்லப்பா அவனுக்கு தீ பிடிச்சிருக்கு, ஒருத்தன் துவா செய்யணுங்கிறான் பக்கத்துல நின்று, இது வேண்டாம் தீ பிடிச்சவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்றோம். இன்னொருத்தன் என்ன பண்றான், தீ பிடிச்சிருக்கா விடக்கூடாது, என்ன பண்ணலாம், விடக்கூடாதுன்னா ஆமா மண்டையில தான் தீ எரியுது, இடுப்பெல்லாம் தீயை பத்தி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் பேசுறான். ஏன் ஏதாவது செய்யணுங்க, இந்த தலையில் இருக்கிற வலியை மாத்துறதுக்கு இடுப்புலாம் வலி வந்துச்சுன்னா சரியா போயிருங்கிறான். அந்த மாதிரி அவன் என்ன பண்றான், எடுத்தோம் கவிழ்த்தோண்டு தீப்பிடி விடக்கூடாது, லைட்டா கை எரியுது விடக்கூடாது, இடுப்பு எரிய வைக்கணும், கால் எரிய வைக்கணும், உடம்பை எரிய வைக்கணும், அப்பதான் பரபரப்பா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறான் எடுத்தோம் கவிழ்த்தோண்டு. இன்னொருத்தன் சொல்றான் அது வேணாம்ப்பா, இதுக்கு தெளிவான ட்ரீட்மெண்ட் என்னன்னு யோசிச்சு பார்ப்போம், மருத்துவம் என்ன அதை செய்யறான். இப்படி 3 வகையில எடுக்கிற மாதிரி மொத்தத்தில் 3 சாராரும் ஒரே ட்ரீட்மெண்ட்டை தேடுறாங்க. எது சரியான ட்ரீட்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி என்ன ஆகுது, நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, மிதி வாங்குறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கூட்டமாக நம்ம என்ன சொன்னோம், இவர்களை மாதிரி கட்சிக்குள்ள பூந்து சீட்டு வாங்கி உள்ள கோரிக்கையை வென்றெடுக்கிறேன்னு போனாலும் ஏமாந்துருவோம், இவங்கள மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு போனால் நசுக்கப்பட்டுருவோம். இதுவும் கூடாது அதுவும் கூடாது, நம்ம ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், இது இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸுகளை எல்லாம் காட்டி அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், போரிலே ஜிஹாதில் சிறந்த ஜிஹாத் அநியாயக்கார அரசன்ட்டு உண்மையை சொல்றதான் சிறந்த ஜிஹாதுன்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை சொல்லிட்டு நம்ம களை இறங்கணும். இப்போ 3 பேருடைய வெற்றி என்னன்னு பாருங்க. ஆட்சிக்குள்ள பூந்து இடஒதுக்கீடு பெறுவதற்கோ அல்லது நாட்டின் உரிமையை மீட்பதற்கோ நாட்டில் அடி வாங்குற சமுதாயத்திற்கு மருத்துவம் கொடுப்பதற்கோ உள்ள பூந்து பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உரிமையை பெறணும்டா எப்படியாவது நம்ம சீட்டு வாங்கினாதான் வழி உண்டுன்னு சொன்னவர்கள், சீட்டு வாங்கி உள்ள போனவர்கள் இன்னைக்கு நிலைமை என்ன? எத்தனை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார்கள்? இடஒதுக்கீடை பற்றி வாயவே துறக்கக்கூடாது என்றார்கள். ஏன் கலைஞர் தலையாட்டினா போதுண்டார்கள், அது வரைக்கும் பேசாமே இருந்தார்கள், ஒரு விஷயத்தையும் சாதிக்கல. சரி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொன்னார்களே, ஜிஹாது பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வோம்னு கூப்பிட்டார்களே, எதை செய்து கிழித்தார்கள்? 20 ஆண்டுகளாக இவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க இந்த கொள்கை பேசினவங்க என்ன செஞ்சார்கள்? எத்தனை மாவட்டங்களில் மாநிலங்களில் போரை பிரகடனப்படுத்தினாங்க? ஒன்றும் இல்லை. என்ன செய்தார்கள்? போர் செய்வோம் போர் செய்வோம் போர் செய்வோம்னு புலி வருது கதையாக சொல்லுது, புலி வந்த பாடு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு சொல்லலை. இப்போ இந்த நிலையில் அவங்க இருந்தாங்க. அவங்க அந்த நிலையிலிருந்து திடீர்னு எப்படி மாறினாங்க தெரியுமா? நம்மளை பார்க்குறாங்க, நாம் என்ன செய்கிறோம், அடே மடப்பயலுள்ள இளைஞர்களை உசுப்பேற்றி விட்டு அவர்களை ஸ்பிரிட் ஏத்துறங்கிற பேரில் குழப்பி விட்டு அவர்கள்ட்ட போர் செய்கிறோங்கிற பேரில் எதையும் செய்ய விடாமல் இழுத்து வச்சுக்கிற நீ. இன்னொரு பக்கம் என்னடான்னா வயசானவர்களை கூப்பிட்டு வச்சு சீட்டு கிடைச்சா போதும் ஓட்டு கிடைச்சா போதும்ட்டு அரசியலில் உட்காந்துருக்கான் இவன். இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், ரோட்டில் நின்று போராடுவோம் கத்துவோம் கிடைக்கிறது கிடைக்கட்டும்னு சொல்லும் பொழுது இந்த கட்சிக்காரர்கள் முஸ்லீம் லீக் போன்ற அரசியல் கட்சிகள் நம்மளை என்ன சொன்னது? இவர்கள்லாம் சூரியனை பார்த்து நாய், இவர்கள்லாம் நம்மளை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு தெரியுமா? ரோட்டில் போய் கத்துனா அரசியல்வாதிக்கு புரியுமா? ஒன்றும் கிடைக்காதுன்றாங்க.
நாம போராட்டத்தால் ஒரு புண்ணியம் இல்லை என்று இவர்களுடைய வாதம். அந்த நேரத்தில் இந்த ஜிஹாது குரூப் இருக்குல்ல, அந்த நேரத்தில் ட்ரூத் வாய்ஸ் என்ற பெயரில், அந்த நேரத்தில் விடியல் என்ற பெயரில், அந்த நேரத்தில் வைகரை என்ற பெயரில் வந்தவர்கள் என்ன லாஜிக் பேசினார்கள்? இது இந்திய நாடு, இந்துக்களுடைய நாடு, இணை வைப்பாளர்களுடைய நாடு, இஸ்லாமிய நாடு இல்ல. இணை வைப்பாளர்கள்ட்ட கேட்கறது ஷிர்கு, இணை வைப்பு, குஃப்ரியத்து, பாவம். அது அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இது இணை வைக்கிற பாவத்தை போய் செய்யக்கூடாது, ஜனநாயகத்துக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது என்று நம்ம இப்ப ஏளனம் செய்தவர்கள், நம்மளுடைய இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ண அந்த வார்த்தையை பேசினவர்கள். நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றதுக்கு எந்த இடமும் பொதுவான இடம் தான். அதே மாதிரி சத்தியத்தை அநியாயக்கார அரசன்ட்ட சொன்னா அது ஒரு சிறந்த ஜிஹாத் ரசூலா சொல்லிட்டாங்க. அநியாயக்காரன் சத்தியத்தை சொல்லிட்டே இருப்போம்னு சொன்னோம். இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது போராட்டத்தினாலா, போர் செய்வோம் என்கின்ற போலி பிரச்சாரத்தினாலா, துவா செய்வோம், நாங்க எலெக்ஷன்ல சீட்டு வாங்கி ஏதாவது வாங்கி தருவோம் என்கின்ற ஏமாற்று வேலைனாலா? யோசிச்சு பாருங்க, சொல்யூஷன் எப்படி கிடைச்சிருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இடஒதுக்கீடு இதனால் தான் கிடைச்சது, ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தான் கிடைச்சதுன்னு சொன்ன உடனே இந்த ஜிஹாது பண்ணணும், பையத்து பண்ணணும் வந்தார்களே, அவர்கள் எந்த நிலைக்கு இப்ப வந்துட்டாங்க? இப்ப அவர்களுடைய கொள்கை ஜிஹாது பண்ணணுங்கிற கொள்கையெல்லாம் கிடையாது, பையத்து பண்ணணுங்கிற கொள்கையெல்லாம் கிடையாது. ஜிஹாது பையத்தை சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஜிஹாது என்றால் அறப்போர். அது முயற்சி செய்து ஒரு போர் செய்வது. அது இஸ்லாமிய ஆட்சி என்ற ஒரு தலைமை இருந்து அந்த நாட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு நாட்டுப்படை வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஆயுத பலம் பணபலம் எல்லாம் இருந்தால் போர் செய்வதற்கு தான் ஜிஹாதுன்னு சொல்லுவார்கள். பையத்து என்றால் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடத்தக்கூடிய நாடுகளில் வாழுகிற மக்கள் அந்த ஆட்சி தலைவரிடம், இஸ்லாமிய ஆட்சி தலைவரிடம், உங்கள் ஆட்சிக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன், நீங்க கூப்பிடுற நேரத்தில் போர் செய்வேன் வருவேன், நீங்க கூப்பிட்டா ஜக்காத் அள்ளி தருவேன் அப்படிங்கிற மாதிரி உடன்படிக்கை செய்யறதுக்கு தான் பையத்து. அது ஒன்று இஸ்லாமிய ஆட்சி தலைவர்கிட்ட செய்யணும். அப்படி இல்லாட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது ரசூலாட்ட செஞ்சிருக்கலாம். ஒன்று ரசூல்லாட்ட செய்யணும் அல்லது ஆட்சி தலைவர்கிட்ட செய்யணும். இதான் பையத்து, மற்றதெல்லாம் மையத்து. அப்போ பையத்துக்கும் ஜிஹாது ஷார்ட் ஒரு தெளிவான விளக்கம். இதை விட்டுட்டு இப்போ இந்த பையத்து ஜிஹாதில் இவங்க பேசுறது இல்லை. இப்போ இவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த மதத்துக்காரன் அதில் இருக்கிறான், இவன் இதில் இருக்கிறான், நம்மளும் போலீஸ் ஆகணும், நம்மளும் வக்கீல் ஆகணும், நம்மளும் டாக்டர் ஆகணும், நம்மளும் எம்பி ஆகணும், நம்மளும் எம்பி ஆகணும், எம்என்பி வச்சிருக்காங்க, எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அதாகணும் இதாகணும் சொல்லி என்னப்பா செய்யணுங்கிற? ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாம எந்த சொல்யூஷனை கொடுத்தோமோ அதே சொல்யூஷனை நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கு செய்தார்களா இல்லையா? இதே ஜனநாயக ஆட்சி நடத்துகின்ற இந்த நாடு ஹிந்துத்துவாவுடைய நாடு, இதற்கு கட்டுப்பட மாட்டேன், போராட்டம் நடத்த மாட்டேன், கோரிக்கை வைக்க மாட்டேன் என்று சொன்ன கொள்கையை மாற்றியவர்கள் இன்றைக்கு எப்படி போராட்டம் பண்ணினார்கள்? எப்படி சுதந்திர தின விழா நடத்துகிறார்கள்? எந்த நாட்டுக்கு சுதந்திரம்? இந்திய நாட்டுக்கு சுதந்திரமா? இந்திய நாடே இந்துத்துவ நாடுன்னு சொல்ற நீ எப்படி இந்த சுதந்திரம் கொண்டாடலாம்? எப்படி அணிவகுப்பு நடத்தலாம்? எப்படி குடியரசுனா அப்ப இந்திய நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி பிரகாரம் நடத்தப்படாத ஒரு நாட்டில் அவன்வாத பிரகாரம் இஸ்லாமிய ஆட்சி பிரகாரம் சட்டம் இயற்றப்படாத ஒரு குடியரசை நீ எப்படி ஆதரிக்கலாம்? இப்ப கேட்டா நம்ம இந்தியா ஃபுல்லா அரசு துறையில ஊடுருவணும். இதைத்தான் அன்னைக்கு நம்ம சொன்னோம், இதைத்தான் அன்னைக்கு பேசணும், இதற்கு சொல்யூஷன் இதுதான் சொன்னோம். அப்ப நீ என்ன சொன்ன? இதெல்லாம் எடுபடாதுன்னு. இப்ப ஏன் அதற்கு வந்தார்கள்? சந்தர்ப்பவாதிகள். அப்ப இந்த இளைஞர்களை மூலச்செலவு செய்யக்கூடிய அவர்கள் இப்ப நம்ம கொள்கைக்கு வருகிறார்கள். இதுலயும் நமக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இப்பதான் அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், மக்கள்கிட்ட உரிமை வென்றெடுக்கணும் வந்துட்டார்களே. ரெண்டு பேருடைய கொள்கை ஒண்ணுதான் நினைச்சிடக்கூடாது. வேற என்ன? வேற நம்ம கொள்கை எந்த நேரத்திலையும் ஏகத்துவ கொள்கை விட்டுறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த வழிபாட்டுக்கு மாற்றமாக மார்க்க சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. ஒருவன் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்பட்டால் அதை கண்டிக்க வேண்டும். ஒருவன் மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் அதை பகிரங்கமாக எதிர்க்க வேண்டும். இப்படி பகிரங்கமாக எதிர்த்து அவனை எதிர்த்து பிரச்சாரத்தை தாவாவை பதிவு செய்துவிட்ட பிறகு உரிமைக்காக நம்ம போராடும் பொழுது அவன் நம்மோடு வந்தா பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறோம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கு பெற்ற ஒடுக்கப்பட்டோரின் உரிமை பேரணி மற்றும் மாநாடு 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே.
பித்தத்வாதிகள் யார் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவங்க கொள்கை என்ன தெரியுமா? நம்ம போராட்டம் பண்ணும் பொழுது, ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது, ஒரு பேரணி நடத்தும் பொழுது, நம்ம எந்த கோரிக்கையை நிறைவேற்றும் பொழுதும் நம்மளுடைய அணியில வரதட்சணை வாங்குறவனு இருக்கலாம், வாங்காதவனு இருக்கலாம், தர்காவுக்கு போறவனும் இருக்கலாம், போகாதவனு இருக்கலாம், மதுகவை பின்பற்றவனு இருக்கலாம், பின்பற்றாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் இருந்துட்டு இது கூடாது அது கூடாதுன்னு சொல்லக்கூடாது, தாவாலாம் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் நம்மளாம் ஒன்று சேரணும். இதுதான் கொள்கை. மொத்தத்தில் ஒன்று சேரணும் என்ற இந்த கொள்கை, நான் கேட்குறேன், இவர்கள் நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சி நடத்தி இந்த நாட்டுக்கு ஒரு தலைவரை உண்டாக்குறாங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு, இதெல்லாம் கனவு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். தலைவர் உண்டாக்குறாங்க. யாரை உண்டாக்குவாங்க? தர்கா வழிபடக்கூடிய ஒருத்தன் சொல்லுவான், எங்களுடைய தர்கா பரஸ்தியாக இருக்கிற ஒரு ஆள் தான் தர்கா கமிட்டி தலைவர் தான் தலைவர் ஆகணுமா. அப்போ தௌஹீத்வாதி அதில் சில பேர் ஒட்டிட்டு இருப்பானே, மார்க்கம் தெரியாதவன், அல்லாஹ் மட்டும் வணங்கணும், சிறுக்கு வைக்கூடாங்கிறவன், அவன் சொல்லுவான், இல்லை தௌஹீத்வாதி நீ பாட்டுமா. ரெண்டா வெடிச்சிருமே, உடஞ்சி போயிருமே. இன்னைக்கு நம்ம எதை உடைச்சி கிளியர் ஆக்கி பியூர் ஆக்கி மக்களை திரட்டுறோமோ, இப்பேற்பட்ட உருவாக்கம் அவன்கிட்ட இப்போ இல்லை. கடைசியில் அது உடைய ஆரம்பிக்குமே, அப்படியே மூட்டையை திறந்த நெல்லிக்கனி கூட்டம் மாதிரி பிரிஞ்சிருமே. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் சொல்லுவார், நான் இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய தலைவராக வந்திருக்கிறேன், எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு தர்கா கட்டுவது சுன்னத்துன்னு சொல்லுவார். என்ன செய்வார்கள்? போர் நடக்குமா? அப்போ அதற்கப்புறம் பிரிவினையா? இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே குரான் சுன்னா அடிப்பெல்லாம் தொழுகணும், மதுகபு கிடையாதும் பாரு. மதுகபாதி தான் ஜாஸ்தி இருப்பான் அங்கே, ஏன்னா அதை தான் கண்டிக்கலையே, எல்லாம் சேர்த்திருக்காங்களே. மதுகபாதி சொல்லுவான், சாஃபி மதுகபு தலைவராக போடு, சாஃபி மதுகபு தலைவர். எல்லாரும் தொப்புளிகளை கட்டவே கூட தகி விரும்பாரு. என்ன பண்ணுவார்கள்? சாஃபி மதுகபு சண்டை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா ஊர்களிலும் தௌஹீத் பிரச்சாரம் வருவதற்கு முன்னாடி ஹனஃபி சாஃபி பிரச்சனை இருக்குதே. தெருவில் இருக்கிறவங்களாம் சாஃபி, பேட்டையில் இருக்கிறவங்களாம் ஹனஃபி. அந்த தெருவில் உள்ளவன் இங்கே பொண்ணு எடுக்க மாட்டான், இவங்க இருக்க அங்கே பொண்ணு எடுக்க மாட்டான். தொழுகிறதுல பிரச்சனை இருக்கிறது, தொழுகை முறையில் வித்தியாசம் இருக்குது. இது நாளைக்கு ஒரு ஆட்சியாக வரும்போது வெடிக்காத நினைக்கிறீங்களா? அப்போ மக்கள்கிட்ட எதை காட்டுகிறார்கள் பூச்சாண்டியா? ஒன்றுபடணும், ஒன்றுபடணும், ஒன்றுபடணும். இது அவர்களுடைய ஒற்றுமை என்கிற போலி வேஷம், போலி கோஷம். நாம் ஓர்ரை கொள்கை சொல்லுவோம், தௌஹீது கொள்கை சொல்லுவோம், சொன்னதுக்காக நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் அடி வாங்கிக்குவோம். ஆனால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். தாவாவில் ஒரு கொள்கையை சொல்லுவோம், சமுதாயத்திற்காக ஒரு கோரிக்கையில நிற்போம். இதுதான் நம்ம நிலைப்பாடு, அது அவர்கள் நிலைப்பாடு. பையத்து ஜிஹாத் என்ற பேர்வையில் மக்களை ஏமாத்தியவர்கள் இப்பொழுது ஒற்றுமை என்ற போர்வையில் இப்போ ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனாசா தொழுன்றது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை. நீங்கள் அப்போ இணை வைப்பவருக்கு ஜனாசா தொழுவலாமா? ஜனாசா தொழுகை ஒவ்வொரு மூமினும் இன்னொரு மூமின்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்படி இருக்கும் பொழுது இணை வைக்கிறவங்களுக்கு ஜனாசா தொலை வைக்கலாமா? கடமை தானே, அது ஏன் அங்கே தொலை வைக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க. இஸ்லாம் யார் யாருக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொன்னது? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது இணை வைத்தவர்கள் முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் இல்லை. என்னைக்கு அவர்கள் இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. முஸ்லீம்கள் கிடையாது என்றால் முஸ்லீம்களுக்கு பொருந்துகிற சட்டம் எதுவுமே என்ன செய்யாது, அவர்களுக்கு பொருந்தாது. அவர்களை கல்யாணம் முடிக்க முடியாது, அவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இதுதான் பொதுவான சட்டம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கிறான்? முஸ்லீம்கள் இன்னொரு முஸ்லீமுக்காக வேண்டி தொலை வைக்கணுங்கிற சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? ஜனாசா தொழுகையோ அல்லது பாவ மன்னிப்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மாகானலி முஃமினின் மாகானலி நபியின் வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிருலி முஷ்ரிக்கின். மூமினாக இருக்கக்கூடியவரும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும், நபியாக இருந்தாலும், இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்ட்டு அல்லாஹ். அவர்களுக்கு அதிகாரமோ தகுதியோ இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும் பொழுது இந்த கடமை அந்த இணை வைப்பாளர்கள் மீது சாராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பேர் ஹிக்மத்துல் பஷ்ரி. பள்ளியை தவிர வீடு, பெண்கள் மதரசா போன்ற இடங்களில் தொழுகை வைக்கும் போது பாங்கு சொல்லி சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளிவாசலில் நம்ம பாங்கு சொல்லி தொழுகிறோம், வீடுகள்லையோ அல்லது ஒரு மதரசாக்கள்லையோ அல்லது நம்ம இந்த மண்டபம் வந்திருக்கிறோம், 2 வக்து தொலை போகிறோம், இங்கே பாங்கு சொல்லணும்னு எங்கே இருக்குது? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஹதீஸில் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. நம்ம பள்ளியாக இருந்தாலும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும், ஜமாத்தாக நம்ம அங்கே தொழுவதாக இருந்தாலோ தனியாக நம்ம தொழுவதாக இருந்தாலோ அங்கே பாங்கு சொல்லி இக்காம சொல்லி தொழுது கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்தார்கிட்ட போய்
மக்கள்கிட்ட, அங்கே பள்ளியெல்லாம் கிடையாது, இஸ்லாத்தை சொல்லிட்டு உங்களில் ஒருவர், உங்களுக்கு தொழுகை நேரம் வந்து விட்டால் உங்களில் ஒருவர் உங்களுக்காக பாங்கு சொல்லிக்கிட்டோம், உங்களில் யார் அதிகம் குரான் வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு தொலை வைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸிலிருந்து, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸு ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த ஹதீஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் தொழுகை நேரம் வந்துவிட்டால், அங்கே ஒரு பள்ளிவாசல் இல்லை, அந்த பள்ளிக்கு நம்ம போக முடியாது என்று இருக்கும் பொழுது நமக்கு தொழுகை நேரம் வந்துவிட்டால் நாம் பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி தொழுது கொள்ளலாம்னு தெரியுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க, சற்று கொஞ்சம் களைப்பாக இருக்குன்னு தூங்கிடுறாங்க, எந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் சூரியன்லாம் உதிச்ச நேரம் வருது. அந்த நேரம் பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே பிலாலை கூப்பிட்டு அத்தின் யா பிலால், பிலாலை உடனே பாங்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி தொழுகிறாங்க. இதில் என்னன்னு கேட்டால், ஒரு பள்ளின்னு இல்லை, தனி இடத்துல தொழுகிறாங்க, தாமதமானாலும் தொழுகிறாங்க பாருங்க, தாமதமானாலும் பாங்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, ஜமாத்து தொழுகைக்கோ இல்லை தனி தொழுகைக்கோ பாங்கு சொல்லணும்னு தெரியுது. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இது ஒன்று. அதே மாதிரி தனியாக ஒருத்தர் போகிறாரு, வீட்டிலையோ அல்லது ஒரு இடத்துல தொழுகிறாரு, அதுக்கு பாங்கு சொல்லணுமா? சொல்லலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடியான் மலை உச்சியின் மேலே போகிறான், அவன் தொழுக நேரம் வருது, அவனே பாங்கு சொல்கிறான், அவனே இக்காமத் சொல்கிறான், அவன் தொழுகிறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் சிரிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தனியாக ஒரு இடத்துல இருந்தாலும் பள்ளிவாசல் போக முடியாமல் அல்லது பள்ளிவாசல் போகிற மாதிரி பள்ளி அது இல்லாமல் இருந்தால், நாம் ஒரு தனியாகவோ ஒரு குழுவாகவோ இருந்தால் நாம் தொழுகை நேரம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? பாங்கு சொல்லிக்கொள்ளலாம். சொல்வதற்கான தெளிவான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. தற்போது இஸ்லாமிய திருமண முறையில் பார்த்தீங்கன்னா, பரிசம், பால் குடம், பொண்ணு வீட்டு அழைப்பு, மாப்பிள்ளை வீட்டு அழைப்பு, வரதட்சணைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால், உண்மையான இஸ்லாமிய திருமணத்துக்கு என்ன தான் அர்த்தம்? சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம எந்த கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்க மாட்டோமோ அதெல்லாம் கேட்குறாரு. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? திருமணம் என்று கணவன் மனைவி தரப்பில், மணமகன் மணமகள் தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்படும் பொழுது நம்ம ஜமாத் எதை விசாரிக்கும்? வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் நடக்குதா? வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இருந்தால் திருமணம் கிடையாது. ரெண்டாவது, திருமணத்திற்கு முன்னாடி பின்னாடி மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார்கிட்ட ஏதாவது பணமோ பொருளோ கேட்டிருக்கிறாங்களா, வாங்கியிருக்கிறாங்களா, அல்லது ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்களா, ஒரு மாதம் கழிச்சு தரணும் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கிறாங்களா, இருந்தால் கல்யாணம் கிடையாது. கடன் ஏதாவது வாங்கியிருக்கிறாங்களா, அதாவது என்னென்னா, எனக்கு ஒரு கல்யாண விருந்தில் நானே போட்டுக்கிறேன், கல்யாணத்துக்கு தேவையான செலவெல்லாம் நானே பண்ணிக்கிறேன், ஒரு 2 லட்ச ரூபா கடன் மட்டும் எனக்கு தாங்க, திருப்பி தந்துறேன்னு சொல்லி எல்லாம் செய்வார். அவர் கேட்டால் எல்லாம் ஏன் செலவுன்றாரு, அந்த 2 லட்சம் திருப்பி தருவாரானா அது பேச்சு இருக்காது. அப்படி நடக்குமா? அதுக்கும் கல்யாணத்துக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆண்மகன் வீடு என்ன செய்கிறாரு, நாங்கள் திருமணம் பண்ணுறதுன்னா நல்ல நாள் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும், அந்த நல்ல நேரம் பார்த்தா இத்தனாம் தேதி இந்த நேரத்தில் வச்சு கல்யாணம் பண்ணுவோன்னு சொன்னாங்கன்னா அதற்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி ஒரு திருமணத்தில் நாங்கள் இந்த ஆலிம்சாவை கூப்பிட்டு அது திருமணம் நிச்சயத்தில் இருந்து, நிச்சயம்னு பேச்சுவார்த்தையில் இருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவர் ஒரு 43 ஃபாத்தியா ஓதுவார், கத்தமெல்லாம் ஓதுவார், எதையோ ஓதுவார், அதுக்கெல்லாம் நாங்கள் இருப்போம். அப்புறம் அள்ளிக்குத்து பைனகுமாண்டு கடைசியில் ஒன்று ஓதுவார், அது வரைக்கும் இருப்போம். அப்புறம் லாயிலா இல்லைன்னு எங்களுக்கு களிமா சொல்லி எங்களை முஸ்லீம் ஆக்குவார், அதெல்லாம் நடக்கும்னு சொல்வார்களா? அந்த திருமணமும் கிடையாது. பெண் வீட்டு தரப்பில் இருந்து ஒருத்தர் வருவாங்க, நாங்கள் என் பெண் வீட்டு தரப்பில் இருந்து எனக்கு நிறைய வசதி இருக்குது, என் பிள்ளைக்கு நான் போடாமல் யார் போடுறா அப்படின்னு ஒரு 10 பவுன் தரப்போகிறேன் அப்படிங்கிறாரு. கிடையாது அந்த திருமணம். என்னுடைய பெண் வீட்டில் நான் தௌஹீது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் மக எங்கள் அம்மா கேரக்டரு அல்லது அவங்க அம்மா கேரக்டரு, அவங்களுடைய பக்குவத்தில் உருவானதுனால தர்கா வழிபாடெலாம் கொஞ்சம் இருக்கும், கட்டிக்கிட்டு திருத்திக்கிங்க அப்படிம்பாங்களா? அவங்கள கட்டுறது கிடையாது. அதே மாதிரி என்னுடைய மகள் திருமண நேரத்தில் அவங்க எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் மட்டும் கூப்பிட்டு வச்சு, ப்ளஸ் மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பாவை மட்டும் கூப்பிட்டு ஒரு சின்ன பெண் வீட்டு விருந்து போடுவோம், மறுநாள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டும்பாங்க. அந்த திருமணத்துக்கு அனுமதி கிடையாது. அதற்கடுத்து கல்யாணம் வைக்கிற அன்னைக்கு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு தரப்புலையும் பெண் வீட்டு தரப்புலையும் பாதி காசு போட்டு ஷேர் பண்ணி செய்ய போகிறோம்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு அனுமதி கிடையாது. இப்படியாக எந்த மாதிரியான பெண்களுடைய வாழ்க்கையை சுரண்ட மாதிரி எந்த திருமணம் நடந்தாலும், நபிகள் நாயகம் காட்டி தராத எந்த விதத்தான அனாச்சாரங்கள் நடந்தாலும்
பிற மத கலாச்சாரத்தை காப்பியடித்து எந்த செயல்கள் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு நம்ம அங்கீகரிப்பது கிடையாது என்பது நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு. அப்போ எதுதான் சரியான ஹதீஸ் அடிப்படையில் மார்க் அடிப்படையில் எது திருமணம் என்று கேட்டால், மகர் எவ்வளோன்னு பேசணும், பெண் பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும், அந்த பெண்ணு மார்க்கப்பட்டுள்ளவளான்னு பார்க்கணும், அந்த பெண் பிடித்திருக்காத முடிவெடுத்த பிறகு அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பி தகப்பனார் என்ன மகர் அவங்க வீட்டில் பேசி சொல்கிறாங்களோ அந்த மகர் இவர் கொடுக்கணும், அந்த பெண்ணிருந்து பெண்ணுக்கு தேவையான மகரை கொடுக்கணும். மகர் கொடுப்பது திருமணத்துடைய முக்கியமான நிபந்தனை. அதோடு அவர்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதம் என்பது இன்னொரு முக்கியமான நிபந்தனை. அதற்கு பிறகு இவருடைய வசதியை பார்த்து வலிமா விருந்து போடுவது இன்னொரு முக்கியமான நிபந்தனை. இந்த 3 மட்டும் இருந்தால் போது கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த 3ல் அதாவது அவர் என்ன செய்கிறாரு, மகர் கொடுக்குறாரு, அதை ஏற்றுக்கிறாங்க பொறுப்பாளர்கள், மனைவியினுடைய அண்ணனோ தகப்பனோ ஏற்றுக்கொள்கிறார், முடிந்து விட்டது. இவர் தரப்புலேருந்து முடிந்த அளவுக்கு ஏதோ வலிமாப்படுகிறார், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. குத்துபா தேவையா? அது கூட கிடையாது. அவர் பெண் வீட்டுக்கே போகிறாரு, பெண்ணிட்டையே உட்கார வச்சு, பெண்ணுடைய தகப்பனார் உட்கார வச்சு, இவங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படி பேசுகிறாங்களா, ரைட்டு, இதோட திருமணம் முடிந்து விட்டது இஸ்லாமிய அடிப்படையில். இன்றைக்கு சட்ட ரீதியாக அரசாங்கம் அங்கீகரிக்கிறதுக்காக வேண்டி திருமணம் நடந்திருக்குது, இவளினுடைய மனைவி என்ற சட்டப்பூர்வமாக வரணுங்கிறதுக்கு தான் இந்த சாட்சி வக்கீல் அது வருது. ஆனால் மார்க்க சட்ட பிரகாரம் இந்த 3 நிபந்தனைகளே போதுமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதஅத்தாக அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் செய்யப்படுகிற எல்லாமே பிதஅத்துகளாக இருக்கிறது. அதே மாதிரி பிரமத கலாச்சாரங்கள் அத்தனையும் ஒட்டி இருக்கிறது. பெண்களுடைய வாழ்க்கையை சுரன்ற எல்லா மோசடி வேலைகளும் கொள்ளையடிக்கிற கலாச்சாரம் புகுந்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் நம்ம ஜமாத்தில் அனுமதி கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.